இன்னைக்கு என்ன அப்படின்னா ஜனநாயகன் திரைப்படம். ஜனநாயகன் திரைப்படம் காலையில் 10 மணிக்கு உயர்நீதிமன்றம் அனுமதி கொடுக்குது. யூஏ சர்டிஃபிகேட் கொடுக்க சொல்லி அனுமதி கொடுக்குது. திருப்பி உடனே மேல் அப்பீல் உடனடியாக பண்ணதில், மேல்முறையீடு பண்ணதில் படத்தை சர்டிஃபிகேட் கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லி நிப்பாட்டிட்டாங்க. 21, 22 விசாரணை மறுபடியும் வச்சுருக்காங்க. அதுவரை படம் வெளியாகாது. சொல்லப்போனால் நேற்று ரிலீஸ் ஆகிருக்க வேண்டிய படம் இன்னமும் படம் ரிலீஸ் ஆகலை. என்ன காரணம்? இதுக்குள்ள அரசியல் இருக்கா? திருப்பூரில் இருக்கக்கூடிய திரையரங்கு உரிமையாளர் அவர் சொல்கிறாரு, இதுவரை என் சர்வீஸில் நான் பார்த்ததே இல்லைன்றார். கிட்டத்தட்ட அவருடைய சர்வீஸுங்கிறது 50 வருஷம் இருக்கும். 50 வருஷம் இருக்கும் அவருடைய சர்வீஸ். திரையரங்கு சங்கமே சொல்லுது, இதுவரை நான் என் சர்வீஸில் இந்த மாதிரி பார்த்ததே இல்லை அப்படின்றார். இது புதுசு அப்படின்றார். அதாவது சென்சார் போர்டு அப்படிங்கிறது மத்திய அரசாங்கத்துக்கு உட்பட்டு தான் இருக்குது. அதுவும் அதை ஏற்றுக்கிற ஒரு விஷயம் தான். மத்திய அரசாங்கத்துக்கு உட்பட்டு தான் இருக்குது. அதில் வேலை செய்கிற 5 பேர் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான். அந்த 5 பேருமே அனுமதி கொடுத்துருக்காங்க. யூஏ சர்டிஃபிகேட்டுக்கு அந்த 5 பேருமே அனுமதி கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த 5 பேரும் அனுமதி கொடுத்தும் அதில் ஒருவர் மட்டும் திருப்பி எனக்கு இந்த படத்தில் ஏதோ சந்தேகம் இருக்குது, நான் மேல் அப்பீல் பண்ணணும், எனக்கு டைம் வேணும்னு கேட்குறாரு. எப்போது? கிட்டத்தட்ட ஒரு 6, 7ஆம் தேதி வரல. படம் 9ஆம் தேதி வெளியீடு. எவ்வளோ பெரிய ஒரு நெருக்கடி! இதில் உண்மையான காரணம் என்ன இருக்கும்? இப்போ நீங்கள் பராசக்தி படத்தையே பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், இப்போ சொல்லுவாங்க ட்ரைலரில் நீங்களே பார்த்துருக்கீங்க யூடியூப்பில், ஜனநாயகன் படத்தை விட பராசக்தி வியூஸில் கூடிருச்சு அப்படின்னு. அது எல்லாருக்குமே தெரியும். பொதுவாக இப்போ வியூஸ் கூடுதுன்னா லைக்கும் தானே கூடணும். இப்போது ஜனநாயகன் படம் 4.5 கோடி வியூஸ், பராசக்தி 5 கோடிக்கு மேலே போயிடுச்சு, 5.5 கோடிக்கு மேலே போயிடுச்சு. அப்போ பராசக்தி 4 லட்சத்துக்கிட்ட லைக்கு விருப்பம் தெரிஞ்சிருக்காங்க லைக். ஜனநாயகன் கிட்டத்தட்ட 14 லட்சத்தை தாண்டிடுச்சு. அப்போ 5 கோடி பேர் பார்த்த 5.5 கோடி பேர் பார்த்த பராசக்தியை 4 லட்சம் பேர் லைக் பண்ணியிருக்காங்க. 4.5 கோடி பேர் பார்த்த ஜனநாயகன், 4.5 கோடிக்கு மேலே பார்த்த ஜனநாயகனை 14 லட்சம் பேருக்கு மேலே லைக் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இப்போலாம் யூடியூப்பில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு வியூஸுக்கு 10 பைசா 50 பைசா இந்த மாதிரிலாம் வாங்குறவங்க நிறையா இருக்குது. ஒரு வியூஸுக்கு 1 ரூபாலாம் கொடுத்து வாங்குறவங்க இதில் பிஸ்னஸாக பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. வியூஸு, வாட்ச் ஹவர்ஸ் இதெல்லாம் கூட இதுன்றது அதுக்குன்னு தனியாக பண்ணுறவங்களாம் இருக்காங்க. அது எல்லாருக்குமே தெரியும். இதில் என்ன நடக்குது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இதில் பிரச்சனை இப்போ என்ன அப்படின்னா, பராசக்தி படம், அந்த படம் முழுக்க முழுக்க என்ன கதையை பேஸ் பண்ணியிருக்குன்னா, கிட்டத்தட்ட 1963, 64 காலகட்டத்தில் தமிழகத்தில் நடந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்துக்கு, இந்திய திணிப்பு போராட்டத்துக்கு நடந்த சம்பவத்தை மையக்கருவாக வச்சுருக்காங்க. அதில் முழுக்க முழுக்க திமுகவுடைய பெருமைகளை பற்றி பேசுகிற மாதிரி பல காட்சிகள் அதில் இருக்குது. இந்த படத்துக்கு போட்டிய கிட்டத்தட்ட திரையரங்கமே பார்த்தீங்கன்னா ஒரு 60% திரையரங்கம், 60% திரையரங்கம் ஜனநாயகனுக்கு வாங்கியிருக்கு. கிட்டத்தட்ட 40%க்குள்ளே தான் பராசக்தி. எங்கே ஜனநாயகனோட போட்டியாக வந்துட்டா பராசக்திக்கு ஏன்னா யூடியூப்பில் வியூஸை நம்ம வாங்கிடலாம். கிட்டத்தட்ட 1 கோடி 2 கோடி வியூஸை விட காசு கொடுத்து வாங்கிடலாம். ஆனால் அதே இதில் படம் ரிலீஸ் ஆகும்போது திரையரங்கில் வரக்கூடிய வருமானத்தை, லாபத்தை அதை கட்டுப்படுத்த முடியாதுல்ல. அது ரொம்ப சிரமம்ல. அப்போ இந்த படம் தடையாக இருக்குல்ல. அப்போ இதை நிப்பாட்டிட்டு பராசக்தின்ற ஒரு படத்தை மட்டும் கொடுத்தோம்னா இப்போ திரையரங்கு நிறையா வாங்க ஆரம்பிப்பாங்க. இப்போ பொங்கல் டைம் வருது, பொங்கலுக்கு இப்போ பராசக்தி ஒரு படம் தானே இருக்குது. அது இப்போ பராசக்திக்கான ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. அப்போ பராசக்தி இப்போ ஒரு படங்கிற பட்சத்தில் கிட்டத்தட்ட 40% இப்போ கூடும். கிட்டத்தட்ட 60-70% திரையரங்கு கூடும். இப்போ இது மூலிமா என்ன ஆகும்? பராசக்தி இன்னமும் வருமானம் அதிகமாக வரும். எதிர்பார்த்த அளவுக்கு ரீச் கிடைக்கும். அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு ரீச் கிடைக்கும். அவங்களுடைய திமுகவுடைய பெருமை 63ல் என்ன நடந்தது, அந்த விஷயத்தை அவங்க கொண்டு போய் சேர்க்கலாம். இதை காரணமாக காட்டி ஜனநாயகன் படத்தை நிப்பாட்டிட்டாங்க. அது கிட்டத்தட்ட
அதுதான் தான் இருக்கும் காரணம், வேறு ஒன்றுமே இருக்காது. இல்லைன்னா என்ன இத்தனை வருஷமாக இல்லாதது ஏன் இப்போ நடக்குது? எனக்கு ஏன் 22ஆந்தேதி விசாரணை? அப்போ 22ஆந்தேதிக்கு மேலே அப்போ 26ஆந்தேதி, இந்த 26 இந்த கிட்டத்தட்ட இந்த ஒரு 16 நாளில் இந்த படம் பராசக்தி படம் கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஒரு வசூலில் போயிடும். ஆனால் இது இன்னொன்று என்ன தெரியுமா? இவங்க ஜனநாயகம் பின்னுக்கு தள்ள 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 ஜனநாயகம் பின்னாடியெல்லாம் போகாது, முன்னேறி தான் செல்லும். ஏன்னா இப்போலாம் 60%, கிட்டத்தட்ட 600-700 திரையரங்கு இப்போதைக்கு வாங்கியிருந்தாங்க. இதே இதை 26ஆந்தேதிக்கு மேலே ரிலீஸ் பண்ணியிருந்தால் கிட்டத்தட்ட 1000 திரையரங்கு. ஏன்னா அதே திருப்பூரில் இருக்கக்கூடிய திரையரங்கு உரிமையாளர்கள் தான் சொல்கிறாங்க, கிட்டத்தட்ட ஜனநாயகம் படம் இந்த மாதம் லாஸ்ட்லேயோ இல்லை அடுத்த மாதமோ வந்தாலும் கூட 1000 திரையரங்குக்கு மேலே ரிலீஸ் ஆகும். அதுதான் உண்மை அப்படின்றாங்க. அதுதான் நிதர்சனமான உண்மை. இது இதில் கூட ஒரு அரசியல் அப்படிங்கிறது வந்து நீங்கள் இதை பின்னுக்கு தள்ளி, அதாவது விஜயனை வந்து பின்னுக்கு தள்ளி பராசக்தி முன்னுக்கு கொண்டு வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க பார்த்தீங்களா? அவர் பின்னாலெல்லாம் போகல, அவர் வளர்ந்துக்கிட்டு தான் போகிறார். அவர் மேல் நோக்கி வளர்ந்துக்கிட்டு தான் போகிறார், கீழே போல. அவர் நிச்சயமாக இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையும். ஜனநாயகம் நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையும், மிகப்பெரிய ஒரு வசூல் கண்டிப்பாக அந்த படம் சம்பாதிச்சு கொடுக்கும். அது மட்டும் இல்லை, இது மூலியமாக மக்களுக்கே ஒரு அனுதாபம் வந்துருச்சு. இப்போ நிறைய கிராமங்கள்லாம் போனீங்கன்னா, அட ஏன் அந்த பையனை இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படிங்கிற அளவுக்கு பேசுகிற அளவுக்கு ஒரு பிம்பத்தை கொடுத்துட்டாங்க. விஜய்ங்கிற அந்த தம்பியை ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க, அவர் என்னையா பண்ணார் அப்படிங்கிற அளவுக்கு இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாங்க கிராமங்கள்லாம். அதை உருவாக்கி கொடுத்துருக்கீங்க. இது அதாவது நீங்கள் பின்னுக்கு தரணும்னு நினச்ச ஒரு விஷயம் அவர் முன்னோக்கி தான் கொண்டு போயிருக்கு. விஜயனா முன்னோக்கி தான் கொண்டு போயிருக்கு, வளர்ந்துருக்கு. உங்கள் மூலியமாக அது வளர்ந்துருக்கு. அது அவருக்கான ப்ளஸ் பாயிண்ட்டு. அதே போல் மேக்ஸிமம் இந்த படம் 26 ஜனநாயகம் 26 வெளியாகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. 22க்கு மேலே தான் தெரியும் என்ன அப்படிங்கிறது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்.